அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பொதுமக்களின் சில முக்கிய பிரச்சனைகள், பல்லாண்டு கால பிரச்சனைகள் மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இமெயில் இயக்கம் கூடலூர் மற்றும் பந்தலூர் நகரின் ஒரு சில அரசியல் கட்சிகள் இயக்கத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள். வரும் 30ஆம் தேதி அன்று என்ன என்று நேரில் சென்று விசாரிப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மீட்டிங் குறுக்கிட்டமைக்கு மன்னிக்கவும். எதற்காகன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தோழர் திரு வாசு அவர்கள். சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க? மிக முக்கியமான கோரிக்கை என்பது ஜென்மம் நிலத்திலே செக்ஷன் 17 நிலங்களுக்கு தமிழக அரசு பட்டா வழங்க வேண்டும் என்பது. மாறி மாறி வரக்கூடிய அரசாங்கம் பட்டா வழங்குவதாக சொல்கிறதே தவிர யாருமே இதுவரைக்கும் பட்டா வழங்கப்படாத ஒரு நிலை என்பதற்கு அது உடனடியாக பட்டா வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான. அதேபோல் இன்றைக்கு விவசாயிகளுடையதான விவசாய நிலத்தை 16A பிரிவிலே உட்படுத்தி விவசாயிகளை மேலும் இன்னல்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை சமீப காலத்திலே தீவிரமடைந்திருக்கிறது. அதையும் அரசு கைவிட வேண்டும் என்பது. தமிழ்நாடு தனியார் வன பாதுகாப்பு சட்டத்திலே 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலங்களை உட்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அரசு உட்படுத்துகிறது. அதிலிருந்தும் சிறு விவசாயிகளுக்கு ஒரு விடுதல் உருவாக வேண்டும் என்பது. காங்கிரஸ் கட்சி சார்பில் கோஷி சார் வந்திருக்கிறீங்க. சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை, கூடலூர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மையமாக்க வைத்து இன்றைக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கோம். 3 முக்கியமான பிரச்சனை. நிலப்பிரச்சனை சம்பந்தது குறிப்பாக தனியார் வன பாதுகாப்பு சட்டத்திலே இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் எடுத்து மாற்றி எளிதாக பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். டிஎன்பிபிஎஃப்ஐ ரத்து செய்ய வேண்டும். 5 ஏக்கருக்கு மேலே கீழ் வருகின்ற நிலங்களை ரத்து செய்ய வேண்டும். அதே போல் சாதாரண மக்கள் வீடு கட்டுவதற்கான அனுமதி, பிளான் அப்ரூவல் மிகுந்த கெடுபிடி இருக்குது. அதில் மாற்றங்கள் உருவாக்க வேண்டும். அதே போல் பட்டா நிலங்களை பதிவு செய்வதற்கு டிடிசிபி அப்ரூவலை அது உடனடியாக கைவிட வேண்டும். குறிப்பாக நீலகிரி மாவட்ட பகுதிகளில் அது நடைமுறைக்கு கொண்டு வந்து பெரிய சிக்கல் இருக்கிறது. இதில் முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும். அதற்காக முதல் கட்டமாக 1 லட்சம் இமெயில் அனுப்புகின்ற நடவடிக்கை 30ஆம் தேதி தொடங்குகிறது. அதில் எல்லாரும் பொதுமக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் திரு அனீஃபா அவர்கள். சார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? கூடலூர் பந்தலூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை மிக மோசமாக உள்ளது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சர் அதில் உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஒன்று. அதேபோல் காட்டு மிருகங்களால் மக்களுக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த போராட்ட குழுவின் சார்பாக, முஸ்லீம் லீகின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சிபிஐ கட்சியின் சார்பில் திரு கனி அவர்கள். சார், கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழ்கின்ற மக்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏராளம். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்லை. அது மட்டுமல்ல, வனவிலங்குகள் மக்கள் நடமாட மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. நாள்தோறும் மக்களுடைய உயிர் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனைகள்லாம் முடிவு வர வேண்டும். இதற்காக வருகின்ற 30ஆம் தேதி நடக்கவுள்ள இந்த இமெயில், தமிழ் முதல்வருக்கு இமெயில் அனுப்பும் போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக வேண்டி